அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அண்டு மறக்கக்கூடாத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் வந்துடுச்சு இல்லையா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வீடியோவை ஜம்ப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஆடியோ வீடியோ ரொம்ப முக்கியம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் இந்த TNAU சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மேப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டீட்டெயிலாக நீட்டாக இருக்கும், சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விளக்கம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த லெஃப்ட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா இன்னும் டோட்டலாக 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 9 ஸ்டெப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன இருக்குது அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக் சீட் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ். அது எப்படி பார்க்கலாம்? இந்த ப்ளூ கலர் உள்ளது எல்லாமே ப்ராசஸ்ஸு நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த க்ரீன் கலர் உள்ளது வந்து உங்களுக்கு டிப்ஸு, ஒரு கைட் பண்ணுற மாதிரி, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக. இப்போ செக் சீட் அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? அப்படி பார்க்குறப்ப சீட் அலாட்மெண்ட் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸு, SMS இமெயில் வந்திருக்கும். கரெக்டாக? அதில் பார்த்துருக்கீங்க. அடுத்ததாக செக் CV செஷன். உங்களுடைய CV செஷன் எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்கோங்க அப்படிங்கிறது. அதில் என்னென்னலாம் பார்க்கலாம், நேம், அப்ளிகேஷன் நம்பர், அந்த எந்த டைமில் உங்களை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், டேட்டு டைமு. அடுத்த 3வது ஸ்டெப்பு என்ன, லாக் இன்டு TNAU வெப்சைட். 3வது ஸ்டெப்பு வெபின் வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள். எப்படி லாகின் பண்ணுவீங்க? யூஸ் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. அதுதான் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ணி பாருங்கள். 4வது ஸ்டெப்பு பே டியூஷன் ஃபீஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். டியூஷன் ஃபீஸை பே பண்ணால் தான் கவுன்சிலிங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கலந்துக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு டியூஷன் ஃபீஸு பே பண்ணுங்கள். 20,000. இந்த 20,000 வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அந்த காலேஜ் டியூஷன் ஃபீஸில். அடுத்ததாக ஆன்லைன் மோடில் பார்த்தீங்கன்னா இதில் நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதை ஒன்று ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இருக்குது டியூஷன் ஆன்லைன் மோடு, நெட் பேங்கிங், டெபிட், கிரெடிட் கார்ட்ஸ் எக்ஸட்ரா, அந்த பேமெண்ட் மெத்தடு. அடுத்ததாக டவுன்லோடு ஃபீ ரெசிப்ட் அண்ட் அலாட்மெண்ட் லெட்டர். 5வது அதில் பார்த்தீங்கன்னா டேக் அண்ட் கீப் பிரிண்ட் அவுட்டு. அது ஒரு ஜஸ்ட் டவுன்லோட், அந்த ஃபீஸ் ரெசிப்ட் வந்து எடுத்து வச்சுங்க. அலாட்மெண்ட் ஆர்டரும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஒரு ரெஃபரன்ஸு பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொழுது இந்த தேவைப்பட்டால் நீங்கள் காட்டிக்கலாம். இருக்குது. அடுத்தது 6வது ஸ்டெப் என்னென்னா கீப் அண்ட் அரேஞ்ச் ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரெஃபர் செக்லிஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. கம்ப்ளீட்டாக ப்ராஸ்பெக்டஸ் படி போங்க. இருக்குது. 7வது ஸ்டெப் என்னென்னா அட்டெண்ட் CV இன் TNAU கோயம்புத்தூர். TNAU கோயம்புத்தூரில் யூனிவர்சிட்டி ஆஃபீஸ் தான் போகணும். இன் பர்சன் மோடு. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் தான் அட்டன் பண்ணணும். சார் ஆஃப்லைன் இருக்கா? கிடையாது, ஆஃப்லைன் தான், பட் அங்கே போகணும், இன் பர்சன் மோடு. சரி, 8வது ஸ்டெப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன். அங்கே போயாச்சு, சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி ஓகேன்னு சொன்னால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கலெக்ட் அக்னாலஜ்மெண்ட். சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் தருவாங்க, அதை வாங்கிக்கலாம். 9வது ஸ்டெப்பு அந்த கடைசியாக தான் ரிசீவ் ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர். இது ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க எல்லாம் ஓகேன்னு சொன்னால் ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் ரிப்போர்ட்டிங் ஆர் அட்மிட்டிங் இன் அலோகேட்டட் கோர்ஸ் அண்ட் காலேஜ். என்ன காலேஜில் அலாட்டாக இருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், அட்மிஷன் போடணும். அதை மட்டும் வெயிட் பண்ணலாம். இது ஒன்ஸ் நீங்கள் அட்மிஷன் லெட்டர் வாங்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார ஜாயின் பண்ணலாம். இதுதான் இந்த என்டையர் ப்ராசஸ்ஸு. இது ரொம்ப முக்கியமான விஷயமா பாருங்கள். எதையும் மிஸ் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிங்க. அதை விட இப்போ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் தெரிஞ்சதுனால மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள், கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.